For today's meditation, let us open the holy book of First Samuel and read chapter 2, verse 1. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கவிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கவிஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். And Hannah prayed and said, my heart rejoices in the Lord, my horn is exalted in the Lord, my mouth is enlarged over mine enemies, because I rejoice in thy salvation. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. This verse can be divided into 4 parts. இந்த வசனம் 4 பகுதியாக நாம் பிரித்து கொள்ளலாம். Hallelujah. First of all, this is when Hannah prays these words. Once she gives birth to Samuel and joins him in the ministry of the tabernacle at Shiloh. இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அன்னாள் முதலாவதாக சந்தோஷப்பட்டு அந்த கூடாரத்திற்குள்ளே சென்று அவள் சாமியில் அந்த ஆசாரிப்பு கூடார ஊழியம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். அன்னாள் முதலாவது ஜெபம் பண்ணி அவள் சாமுவேலை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பணிக்காக அங்கு விட்ட பின்பு இதை சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. The birth of Samuel itself was miraculous. இந்த சாமுவேலுடைய பிறப்பு என்பது ஒரு அதிசயமானது. Hallelujah. Hallelujah. And how, because she asked the Lord for a child and many days she was not having a child, and because of this she was very sorrowful, and because her husband's another wife used to provoke her. இந்த அன்னாளுடைய காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது இவள் அநேக நாள் குழந்தை இல்லாமல் காணப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தாள். இதனால் பலவிதமான நிந்தைகளும் அவமானங்களும் அவளுக்கு நேரிட்டது. தன்னுடைய நாச்சியாரே அன்னாளை ஏளனம் செய்வதாகவும் அவள் கிண்டல் செய்வதாகவும் இருந்த ஒரு நிலவரத்தில் அவள் காணப்பட்டாள். Hallelujah. Hallelujah. And she was very sorrowful, and she told the Lord that if I get a child, I will leave him in your service, O Lord. அவள் மிகவும் துக்கமடைந்து காணப்பட்டு ஒரு காரியத்தை அவள் தேவனிடத்திலே சொன்னது என்னவென்றால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீர் கொடுத்தீர் என்றால் உம்முடைய ஆலயத்தின் பணிவிடைக்காக அவனை நான் விட்டு விடுவேன் என்று சொன்ன ஒரு காரியம். At many times we fall into problems. அவள் அநேக தர at many times we fall. நாம் அநேக தர நம் பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய அனுபவத்தில் இருக்கின்றோம். At these times we sometimes vow to God. நாம் அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தரிடத்திலே சில உடன்படிக்கை சில காரியங்களை நாம் நேர்ந்து கொள்கின்றோம். Hallelujah. But after a little time we forget that vow. When things get all right, we forget that vow. அந்த கர்த்தரோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நாம் எல்லாம் சரியான பிறகு அதனை மறந்து விடுகின்றோம். மறந்து விட்டு அப்படி என்று பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாம் அதனை முற்றிலுமாக தள்ளி கலைந்து விடுகிறோம். Hallelujah. Hallelujah. But this verse shows us that we should not be like that. இந்த வசனம் என்று சொல்லப்படுகிறது இங்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. Hallelujah. If we do like that, the Lord will decrease our joy. நாம் அப்படி தேவனுக்கு நேர்ந்து கொண்ட காரியத்தை நாம் செய்யாமல் போய்விட்டால் தேவன் நம்முடைய சந்தோஷத்தை குறைத்து போடுவார். Hallelujah. குறைத்து போடுவார். We will not have the joy of salvation. நாம் உண்மையான ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. First of all, what Hannah says, முதலாவது அண்ணா என்ன சொன்னார்?
My heart rejoiceth in the Lord. என் இருதயம் தேவனுக்குள் களி கூறுகிறது என்று சொன்னார். Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Sometimes when the Lord provides for us, sometimes our heart is overjoyed. நமக்கு தேவன் சில காரியங்களை அவர் கொடுத்து விடுவார் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் மிகவும் சந்தோஷமாக நிறைந்து காணப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. But the the New Testament's teaching is, ஆனாலும் ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய படிப்பினை என்னவென்றால், even if that particular benefit is not received, also we must rejoice in God. நாம் தேவனுக்குள்ளாக சில ஒரு நல்ல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. That is what the New Testament's teaching. அதுதான் ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு உபதேசம். Hallelujah. ஹல்லேலூயா. This brings us to the holy epistle of Philippians chapter, the epistle of Philippians chapter 4 verse 13. இதனை பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengthen me. I can do all things through Christ which strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று நாம் வாசிக்கிறோம். So Saint Paul tells, actually this verse is one of the verse which is most misquoted in Christianity, in the Christian world. இந்த வசனமானது கிறிஸ்துவ சமுதாயத்தில் தவறான மேற்கோள்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. Hallelujah. Hallelujah. They say that something which is impossible to do, that God makes that possible through Lord Jesus Christ. ஒரு சில காரியங்கள் நம்மால் செய்ய முடியாத பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு செய்ய தேவன் கட்டளையிடுகிறார் என்று நாம் பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. But this interpretation is not wrong. ஆனாலும் இந்த ஒரு மொழிபெயர்ப்பு தவறல்ல. Hallelujah. Hallelujah. It is the Lord Jesus who gives us strength for each and everything. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு பலன். Hallelujah. But here the holy apostle of Gentiles says that whether he has whether the Philippians give him offering or no, it does not matter to him. இங்கு பிலிப்பியர் பவுலுக்கு காணிக்கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அது பரிசுத்த பவுலுக்கு பிரச்சனை இல்லை. பிலிப்பியர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு காணிக்கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அது அவருக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. That's what Saint Paul specifies here. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே திட்டமாக எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, எல்லா தேவன் உமக்கு தானே. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The next experience about which Hannah speaks about is written
In 1 Samuel chapter 2 verse 1, அன்னால் மற்றொரு காரியத்தை முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லுகிற ஒரு காரியம், mine horn is exalted in the Lord. என்னுடைய கொம்புகள் உயர்ந்து கர்த்தருக்குள் என் கொம்புகள் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். Hallelujah. அல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. This shows horn being exalted shows that we have a particular uniqueness. When God gives us a uniqueness, இங்கே என் கொம்புகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லும்போது தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உயர்வை குறித்து சொல்லுகிறது, ஒரு தனித்துவத்தை பற்றி சொல்லுகிறது, தனித்துவமான ஆசீர்வாதம், தனித்துவமான ஆசீர்வாதத்தை பற்றி இங்கே சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Many times we have, because we are righteous, we are looked as a different people in this earth. நாம் சற்று நீதிமான்களாக இருக்கிறபடியால் நாம் அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் உயர்த்தி காண்பிக்கிறோம். நாம் தனித்துவமாக தெரிகிறோம். நாம் தனித்துவமாக நாம் தெரிகிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The holy psalmist talks about this. இதை பற்றி பரிசுத்த சங்கீதக்காரன் எழுதும்போது In Psalms chapter 92 verse 10. சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். 92:10 சங்கீதம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். But my horn shall thou exalt like the horn of an unicorn. Like the horn of an unicorn. I shall be anointed with fresh oil. I shall be anointed with fresh oil. Hallelujah. Hallelujah. If we look at the rhino, the thing that it has unique is its horn. இங்க நாம் ஒரு காண்டாமிருகத்தை நாம் உற்று நோக்கினால் அதனுடைய கொம்பு என்று ஒரு சொல்லப்படுகிற ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. Hallelujah. It distinguishes it from all other animals. இந்த கொம்பை வைத்துக்கொண்டு மற்ற எல்லா விலங்குகளையும் அது தனித்துவம் அதிலிருந்து பிரிந்து தனித்துவம் கொண்டதாக காணப்படுகிறது. Hallelujah. And for that unicorn, for that rhinoceros in practical life, the horn is its defense. இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு என்று சொல்லப்படுகிறது, அது ஒரு வித்தியாசமான ஒரு கொம்பாக விலங்கியலிலே காணப்படுகிறது. அதற்கொண்டு அது தனக்கு ஒரு பாதுகாப்பை அந்த கொம்புகளால் உண்டாக்கி கொள்கிறது. Hallelujah. Hallelujah. And generally in the animal kingdom, those animals without horns are defenseless. இந்த விலங்குகளை பற்றி பார்க்கும் பொழுது கொம்பில்லாத விலங்குகள் எல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலவரத்தில் காணப்படலாம். Hallelujah. Hallelujah. People can easily fight with a cow without a horn. They will not get scared. நாம் அந்த ஒரு மாட்டினிடத்திற்கு சென்று பசு மாட்டினிடத்திற்கு அதில் கொம்புகள் இல்லாமல் இருக்கும் என்றால் நாம் அதை பற்றி நாம் பயப்படுவதே இல்லை. சண்டை போடலாம், அது கூட நாம் சண்டையிடலாம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So in other words, the holy psalmist says, இன்னொரு வாக்கியத்தில் பரிசுத்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், my horn shall thou exalt like the horn of an unicorn, meaning I will be a safe person in the world. இந்த என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது மறுபதிவில் நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நான் இந்த உலகத்திலே
நான் ஒரு பாதுகாப்பானவன் என்று நாம் எண்ணம் கொள்ளலாம். Hallelujah. ஏனென்றால் என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பு என்று தேவன் சொல்லுகிறபடியா அதனிடத்து அதுபோல எனக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் தருகிறார். Hallelujah. அல்லேலூயா. உயரடை களத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயரடை களத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூவினில் யாராலுமே கண்டேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூவினில் யாரையும் நம்பேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமே அருள் பகலும் நாம் பாடிடுவேன். ஆனந்தமே அல்லும் பகலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. But the holy psalmist not only ends with that, it says, I shall be anointed with fresh oil. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண. சங்கீதக்காரன் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொல்லிவிட்டு அதோடு வெற்றி விடாமல் புது எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று. Hallelujah. Hallelujah. In other words, if I am anointed, then I will be safe. நான் அது இன்னொரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அபிஷேகம் பெற்றவன் என்றால் அது நான் ஒரு பாதுகாப்புள்ளவன் என்று அர்த்தம். Hallelujah. Hallelujah. Every day in the presence of the Lord, when we come for prayer, we must receive new anointing from the Lord. நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்திற்கு வரும்போது எல்லாம் நாம் ஆண்டவரில் களி கூர்ந்து ஒரு புதிய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Next, Hannah says, my mouth is enlarged over my enemies. அண்ணா சொல்லுகிற ஒரு காரியம், என் பகைவர் அடுத்ததாக அண்ணால் சொல்லுகிற ஒரு காரியம், என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று நாம் அவள் சொல்வதை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Our mouth should be exalted against our enemies. நம்முடைய வாய் நம்முடைய பகைஞருக்கு எதிராக அது உயர்ந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Our enemies, for we struggle not with flesh and blood. நாம் ரத்தத்தோடு மாம்சத்தோடும் நாம் போராடவில்லை. Hallelujah. But our struggle is with principalities and powers and rulers of darkness of this world and spiritual wickedness. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அந்தகார சக்திகளும் லோகாதிபதிகளோடு கூட நமக்கு இருட்டின் அதிகாரத்தினோடு கூட நமக்கு ஒரு ஒரு போராட்டம் உண்டு. Hallelujah. Hallelujah. And this war, our mouth must be enlarged against them. இந்த ஒரு போராட்டத்தில் நம்முடைய வாய் திறந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. In other words, what does this show? இது மற்றொரு வாக்கியத்தில் என்ன காண்பிக்கிறது? Hallelujah. Hallelujah. This shows that this shows that the word of God must be in our mouth always. இது இதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வசனமானது நம்முடைய வாயில் எப்பொழுதும் நிறைந்து காணப்பட வேண்டும். Hallelujah. And then the evil spirits will be vanquished because of the word. நாம் நம்முடைய வாயில் வார்த்தைகளை கொண்டிருப்பது அது நல்லது. இதனால் நமக்கு விரோதமாக வருகின்ற எல்லா ஒரு சாத்தானுடைய ஒரு காரியங்களையும் நாம் கலைந்து தள்ளிவிடலாம். In Revelation chapter 19, Saint John writes about the battle of Armageddon. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆர்மகதானுடைய யுத்தம் அர்மகதான் யுத்தத்தை பற்றி சொல்லுகிறார். Hallelujah. And there in verse 15 he writes,
about the our writer in about Lord Jesus here writes in verse 15. இந்த 15ஆம் வசனத்தில் 19 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் Yes. இயேசுவை பற்றி ஒரு காரியத்தை இங்கு சொல்லியிருக்கிறார். அண்ட் ஜாதிகளை வெட்டும்படிக்கு ஆ. அவருடைய வாயில் வந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். and out of his mouth goeth a sharp sword, that with it And out of his mouth goeth a sharp sword, that with that with it he should smite the nations, he should smite the nations, and he shall rule and he shall rule them with a rod of iron, with them with a rod of iron. and he treadeth He treadeth the wine Winepress. press of the of the fierceness and wrath of Almighty God. and he treadeth the winepress of the fierceness and wrath of Almighty God. Hallelujah. Hallelujah. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Here Lord Jesus fights the war of Armageddon with the sword that proceedeth out of his mouth. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அர்மதகானோடு கூட Armageddon Yuddha. அர்மதகான் யுத்தத்தில் அவர் பங்கு கொள்ளுகிறார். And he fights with the sword that proceedeth out of his mouth. அவர் அந்த போரில் தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வசனங்கள் பட்டயமாகிய வசனங்களை வைத்து அவர் அங்கு போர் செய்கிறார். Hallelujah. Hallelujah. And the sword of the sword speaks of the word of God. இந்த வாள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வசனங்களை பற்றி சொல்லுகிறது. Hallelujah. It is the sword of the spirit, the ஆவியின் பட்டயம். இது என்னவென்றால் இது ஆவியின் பட்டயம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So the sword when we have the sword of God always in our mouth, we can overcome the evil forces which come against us. நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிற பொல்லாத ஆவிகளை நாம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை வைத்து நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் பிசாசானவன் ஓடி போவான். Hallelujah. Hallelujah. We can have victory. நாம் அவனிடத்திலிருந்து ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. Hannah does not stop with that. அன்னால் அதோடு கூட அவர் நிறுத்திவிடவில்லை. Hallelujah. Hallelujah. In 1 Samuel chapter 2 verse 1 he says, because I rejoice in thy salvation. இங்கே அன்னால் சொல்லுகிறார், நான் அவருடைய ரட்சிப்பில் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. It's a duty of every Christian to rejoice in their salvation. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்காகவும் அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பிற்காக அவர்கள் கலிகூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When the holy psalmist says, பரிசுத்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், the holy psalmist says, the redemption of the souls is precious and it ceaseth forever. அவர் சங்கீதக்காரன் இதை பற்றி எழுதும்போது அவருடைய ஆத்ம ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது, அது ஒருபோதும் சொல்லி முடியாது என்று எழுதுகிறார். Hallelujah. ஒருபோதும் ஒழியாது, அது ஒருபோதும் ஒழியாது என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை We உண்டாவதாக. have to rejoice as a good Christian. We must have a joy in the Lord that He has saved us and He has brought us to the knowledge of the true God. இங்கே நாம் உண்மையான ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் ரட்சிப்பை அடைந்து உண்மையான தேவன் ஒருவர் உண்டென்று அவரில் களி கூர்ந்து அவரை பின்பற்றுகிற ஜனங்களாக நாம் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. When Lord Jesus Christ sends the disciples
to go for preaching, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பிரசங்கிக்க அனுப்பின பொழுது, hallelujah, Hallelujah. and then they cast out many devils, அவர்கள் அநேக பிசாசுகளை துரத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். hallelujah. Hallelujah. But Lord Jesus, he says to them, don't be rejoice in this, rejoice because you are, be happy because your names are written in heaven. அவர்கள் வந்து ஆண்டவரே பிசாசுகள் ஓடினது என்று சொல்லும் பொழுது, அவர்கள் பிசாசுகளை நீங்கள் துரத்தினதற்காக சந்தோஷப்பட வேண்டாம், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். Hallelujah. Hallelujah. We can read this in the ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள், லூக்கா 10:20, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். Hallelujah. Hallelujah. Notwithstanding, in this rejoice not, that the spirits are subject unto you, that the spirits are subject unto you, but rather rejoice because your names are written in heaven. Rejoice because your names are written in heaven. Hallelujah. Hallelujah. We must have the happiness because our names are in the Lamb's book of life. நாம் நிச்சயமாகவே சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருப்பதற்காக. Hallelujah. Hallelujah. If our names are there, automatically we will be taken in the coming of the Lord. நம்முடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறபடியால் நிச்சயமாகவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய We வருகையில் will enter the city where there is no more death. நாம் அழிவில்லாத மரணமில்லாத அந்த நித்திய ஒரு நகரத்திற்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். Hallelujah. Hallelujah. And so we must rejoice. அதற்காக நாம் சந்தோஷப்பட்டு களிகூர வேண்டும். Hallelujah. Hallelujah. If we have this rejoicing only, we can say that truly we are the house of God. அப்போதுதான் நாம் உண்மையாகவே சொல்லப்படும், நாம் சொல்லுவர்களாக காணப்படுவோம், நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோம் என்று. Hallelujah. Hallelujah. In Hebrews chapter 3 verse 6, what do we read? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். But Christ as a son over his own house. But Christ as a son over his own house. Whose house are we? Whose house are we? If we hold the fast, the confidence and the rejoicing of the hope, If we hold fast the confidence and rejoicing of the hope, firm unto the end. firm unto the end. You must hold fast the joy of our salvation unto the end. நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கடைசி வரையில் கொடுக்கிற ஒரு காரியம் ஒன்றுதான். கடைசி வரையில் அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். கடைசி வரையில் இதை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Many times I do it this way. நான் நிறைய நேரத்தில் இப்படியாக செய்வது உண்டு. Hallelujah. Whenever I feel I don't have the fullness of joy, that time I confess my sins to God and again experience the fullness of joy. அநேக நேரங்களில் நான் பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கவில்லை என்றால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் தேவனிடம் அறிக்கையிட்டு மறுபடியும் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அந்த பரிபூர்ண ஆனந்தம் எனக்கு கிடைத்துவிடும். ஹல்லேலூயா.
அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடைபிடித்தால் ஹல்லேலூயா ஒரு நாள் ஹல்லேலூயா நம்முடைய சரீரமாகிய வீட்டோட உரிமையாளர் ஹல்லேலூயா நம்மை வந்து அவரிடத்தில் சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய வருகையில் இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் வருகைக்காக ஆயத்தப்படும்படிக்கு நிர்மலம் அவர்கள் ஜெபிக்க